டீ ஃபேக்ட்ரிக்கான என்ட்ரன்ஸே ஒரு வழியாக நம்ம கையில் வாங்கியாச்சு. வாங்க டீ ஃபேக்ட்ரிக்குள்ளே போய் எப்படி இருக்குன்னு தான் நம்ம பார்ப்போம். ஆனால் அது மட்டும் இல்லைங்க, மேலேருந்து பார்க்க செம்ம வியூ சூப்பராகவே இருந்துச்சு. ஊட்டியில் தான் இருக்குது இந்த டீ தூள் எப்படி தயாரிக்கிறாங்கன்னு பார்க்க முன்னாடி டீ எப்படி வந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கோங்க. 1850 வந்து பிரிட்டிஷ் தான் நேஷனல் ட்ரிங்காக வந்து டீயை இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கு நம்ம அடிக்ட் ஆகி இன்னுமே காலையில் எழுந்திரிச்சோன்னா டீயை தான் குடிச்சிட்ருக்கோம். வாங்க டீ தூள் எப்படி தயாரிக்கிறாங்கன்னு பார்ப்போம். டீயில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக இந்த இடத்துல பிரித்து எடுக்கிறாங்க. இதுக்கு இல்லாமல் ப்ராசஸ் கீழே ஒரு ப்ராசஸ் நடக்குது. இங்கே தான் டீ இலையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பொடி பொடியாக நறுக்கிறாங்க. இந்த பச்சை இலையை டீ தூளாக மாற்றுறாங்க. இந்த ப்ராசஸ் தான் ஒரு மெயின் ப்ராசஸ்னே சொல்லலாம் இந்த இடத்துல. இது பச்சை கலரில் இருந்த இலையை ப்ரௌன் கலரில் மாற்றிடுச்சு. அது எப்படின்னே எனக்கு தெரியல. நான் டீ இலையை வெயிலில் காய வச்சு மிக்சியில் போட்டு அரைப்பாங்கன்னு நினச்சேன். ஆனால் இந்த இடத்துல பாய்லரில் போட்டு பேக் பண்ணுறாங்க. இவ்வளோ நேரம் ரெடியான டீ தூள் வந்து பேக்கிங்க்கு வந்துருச்சு. ஃபஸ்ட் குவாலிட்டி, செகண்ட் குவாலிட்டி, தேர்ட் குவாலிட்டின்னு பிரித்து இதில் ஃப்ளேவரையும் சேர்த்து பேக் பண்ணி சேலுக்கு அனுப்புகிறாங்க. இதோட அவங்களை விட்டுருவோம்னா டீயும் அங்கேயே ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது எப்படி இருந்துச்சுன்னு ரிவ்யூ கேட்டு வீடியோவில் ஜாயின் பண்ணியிருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதில் நிறைய ஃப்ளேவர் டீ தூளை இங்கே சேல் பண்ணுறாங்க. அது என்னென்னு வீடியோவில் போட்டுருக்க பாருங்கள். ஓகே ப்ரோ, டீ எப்படி ப்ரோ இருக்கு? டீ அருமையாக இருக்குது. இவங்களே சொந்தமாக தயாரித்து போடுவோம். கல்வி தெரியா இருக்குது. அதை விட மோசமாக இருக்குது ப்ரோ. சர்க்கரை இல்லை ப்ரோ, வெறும் டீ தூள் மட்டும் ஊற்றிட்டானுங்க. வேறு ஒன்றும் இல்லைங்க. சொல்லணும்னு ஆசையாக இருக்கு, அப்படி சொல்ல முடியாது. அப்படி சொன்னால் இங்கே வர்றவங்கள ஏமாந்துருவாங்களே, அதனால டீ ஓரளவுக்கு தான் இருக்குது. ப்ரோ டீ எப்படி ப்ரோ இருக்கு? ப்ரோ நம்மளுக்கு எவ்வளோ தான் ஓசில் கொடுத்தாலும் அவங்க குறை சொல்கிறது வந்து நிற்காது. இப்போ சொல்கிறது சூப்பர். டீ ஃப்ளேவர்லேயும் நிறையா இருக்குது. இந்த டீயோட வெரைட்டியெல்லாம் என்ன ரேட்டுன்னு அண்ணன் சொல்லுவார், கேட்டு தெரிஞ்சுக்கோ. ஸ்டார்டிங்லேருந்து என்ன ரேட்னா வருது? ஸ்டார்டிங் வந்து 160 வரும். ஓகே 160. இது லைட்டாக வரும். இது 170 இருக்கு ஸ்ட்ராங் டீ. ஓகே. சாக்லேட் டீ 180. இவங்க சாப்பிட்ட காடமம் டீ 200. ஓகே. மசாலா 220. ஓகே ஓகே.